அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இந்த பட்ஜெட்ல காமன் மேன் எதிர்பார்ப்புல மிக முக்கியமான ஒன்று தங்கம். தங்கம் பற்றிய நிலவரங்கள் ஏதாவது இந்த பட்ஜெட்ல சர்ப்ரைஸ் கொடுக்குமா? ஏன்னா விலை குறைந்து வருகிறது, பட்ஜெட் இன்னும் அதற்கு பூஸ்டப் கொடுக்குமான்ற நிறைய கேள்விகள் இருக்குது. நம்மோடு நகைக்கடை வியாபாரிகள் சங்கத்துடைய தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி அவர்களும் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பட்ஜெட்ல ரெண்டு விஷயங்கள்ல எதிர்பார்க்கப்படுது. ஒன்று, தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்தது அப்படின்னாலும் இந்த இறக்குமதி வரி 6% இருக்கு, அது குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு எடுத்துக்கலாம். காரணம் என்ன, பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. தங்கம் விலை இவ்வளவு உயர்ந்துள்ளது, இப்ப மக்களுக்கு மீண்டும் கொஞ்சம் குறைந்த விலையில தங்கம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகணும்னா வெறும் இறக்குமதி வரியை குறைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். அதனால 6ங்கிறது அவர் 3ஆகவோ அல்லது 2% செய்தால் நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு 4 முதல் 6,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு குறைஞ்சிடும். அது நிச்சயமா நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ அது அப்படியே ஸ்லாஷ் ஆகும்னு நினைக்கிறீங்க? 6 அப்படின்றது 3 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 3 அல்லது 2 நிச்சயமா ஆகும். ஓகே, அதுக்கு உண்டான இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்களோட கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கும் கூட மார்க்கெட் கொஞ்சம் தங்க விலை டவுன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இதுவும் வந்ததுன்னா நாளைக்கு மார்க்கெட் ரொம்பவே தங்கத்துடைய விலை குறையும், அப்படிதானே? ஆமா, எப்பவுமே எந்த ஒரு விஷயம் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஆரம்பத்தில் திடீர்னு வரும், பிறகு மீண்டும் சம நிலைக்கு வரும். இது பங்கு சந்தைகள் ஆகட்டும் அல்ல தங்க விலை ஆகட்டும், அறிவிப்பு வந்த உடனே ஒரு பேனிக் இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு நார்மலா தொடங்க ஆரம்பிக்கும். அது மாதிரியான அறிவிப்புகள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக அதனுடைய பாதிப்புகள் நாளைக்கு பங்கு சந்தையில் ஆகட்டும் அல்லது தங்க வர்த்தகத்தில் ஆகட்டும் பெரிய ஒரு எதிரொலி ஏற்படும். அகைன் இந்த 3% விற்பனை வரி இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, அது குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த பட்ஜெட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா அது ஜிஎஸ்டி கவுன்சில், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க அறிவிப்பு கொடுத்தால் இறக்குமதி வரியின் மீது மட்டுமே கொடுக்க முடியும். ஜிஎஸ்டில அவர் எந்த உத்தரவாதமும் அவர்கள் இந்த பட்ஜெட் தர முடியாது. ஓகே, இப்போ தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் தொடர்ந்து பின்னோக்கி கொண்டிருக்கிறது. அது எப்படி பாக்குறீங்க? இப்போ இண்டஸ்ட்ரியல் யூஸ் அதிகரித்திருப்பது அதனுடைய காரணம் பாக்குறீங்களா? ஆமா, நிச்சயமாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் எதிர்காலத்தில் வெள்ளி முதலீடுகள் என்னுடைய வெள்ளியுடைய விலைகள் பெரிய அளவில் உயரும். காரணமாக விஞ்ஞான வளர்ச்சி போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வெள்ளியுடைய தேவை மிக மிக அதிகமாக இருந்து கொண்டே போகும். வெள்ளிக்கு மாற்றாக பொருள் வேறு எதுவும் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இல்லை. அதனால் வெள்ளியுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் வரும். இந்த பட்ஜெட்ல இன்னொன்று, இந்த பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை அரசு வாங்கி கொண்டு டெபாசிட் மாதிரி ஒன்று வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக 100% இருக்குன்னு சொல்லலாம், இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அரசு ஏற்கனவே முன்பு ஒரு முறை செய்து அதில் சிறிதளவு பின்னடைவு கண்டுள்ளது. அது சில மாற்றங்கள் கொண்டு மீண்டும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். காரணம், தங்கத்துடைய விலை இறக்குமதியினுடைய அளவு அதிகரித்து கொண்டு வருகிறது. அதன் மூலமாக நம்மளுடைய அந்நிய செலாவணியுடைய இழப்பு பெரிய அளவில் இருந்து கொண்டு வருகிறது. போன்ற காரணங்கள் டிமானிட்டைசேஷன் ஸ்கீம் அவர்கள் கொண்டு வரலாம், மானிட்டைசேஷன் ஸ்கீம் கொண்டு வரலாம். அதன் மூலமாக நம்மிடம் உபரியாக உள்ள அல்லது பயன்பாட்டுக்கு இல்லாத தங்கங்களை மீண்டும் சந்தைக்கு கொண்டு வருவதன் மூலமும் இறக்குமதியை குறைக்கலாங்கிற ஒரு எண்ணம் அரசிடம் உள்ளது. அது இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு கூட வரக்கூடிய பெரிய வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது. இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.